நான் எந்த திசையில் வேலைக்கு போகலாம்? உள்ளூரில் போகலாமா, வெளியூரில் போகலாமா? அப்புறம் வீடு எந்த திசையில் நான் வீடு வாங்கலாம்? அப்புறம் அதே வீடு வாஸ்துப்படி அமையணும்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்க முடியும்? முதல்ல எந்த திசையில் வேலைக்கு போகலான்னு கேட்குறாங்க. திசை பார்த்து இல்லாமல் வேலைக்கு போகிறது, நம்ம வேலை கிடைச்சா போதும், நல்ல வருமானம் இருந்தால் போதும், அப்படி தான் போகணும். அரசாங்க உத்தியோகமாக இருக்குதுன்னா அது எந்த திசைன்னு எப்படி சொல்லுவது? ஆனால் பொதுவாக இதெல்லாம் கேள்வி கிடையாது. இருந்தாலும் எனக்கும் தெரியும், நானும் பதில் சொல்லணுன்றதுக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் என்ன திசையோ அந்த திசை. சிம்பிள் லாஜிக். நவகிரகங்களை மனசில் வச்சுக்கங்க. ஒன்று அது சைடில் இருக்கும் 9 கிரகங்களில். அதில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ, ஒரு வேலை 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா நீங்கள் மேற்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் இருந்து மேற்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம். ஒரு வேளை சுக்கிர பகவான் தான் நீங்கள் இருக்கிற திசையிலேருந்து கிழக்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன கிரகம் இருக்கோ அதுக்கான திசையை நோக்கி நம்ம வேலைக்கு போகணும். ஒன்று. ரெண்டாவதா, கிரகமே இல்லை, என்ன பண்ணலாம்? இந்த 10ஆம் அதிபதி யாரோ அவரோட தசாபுத்தி, அவரோட திசைக்கு ஏற்ற மாதிரியான வேலைக்கு போகணும். 10 கூடிய கிரகம் சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ விருச்சிக லக்னம் 10ஆம் அதிபதி சூரியன், 10ல் கிரகம் இல்லை, 10ஆம் அதிபதி சூரியன் இருக்கார் அப்படின்னா அவருக்கான திசை கிழக்கு திசை. அந்த மாதிரி கிழக்கு திசையில் போய் போகலான்னு அர்த்தம். இப்படி ஒரு மாடல் இருக்கு. இருக்கிற கிரகங்கள் அல்லது இருக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியோட திசைன்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இந்த 10ஆம் அதிபதி 12 கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதை கால புருஷ தத்துவம்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் கிழக்கு மேற்கெல்லாம் கூட இருக்குது, திசை இருக்குது. கன்னி ராசியை கிழக்கு திசை, இது கன்னி மூலையை தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவோம் நான். அப்போ மீன ராசி என்ன சொல்கிறது? வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மிதுனத்தை என்ன சொல்லுவோம்? தென்கிழக்குன்னு சொல்லுவோம். தனுசுவை வடமேற்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதகத்தை கிழக்குலாம் போட்டு வச்சுட்டு திசைக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த 10ஆம் அதிபதி எங்கே போய் இருக்காரு, ஒரு ஜாதகத்தோட